ஹை ஃப்ரெண்ட்ஸ், அதாவது சவுதி அரேபியாவுடைய கிளைமேட்டை பொறுத்தவரைக்கும் இப்போ ரொம்பவுமே மாற்றமாக இருக்குது பார்க்கலாம். குளிர்காலம் வரதுக்கு முன்னாடி மழை பெய்யும். அதே மாதிரி சூடு காலம் வரதுக்கு முன்னாடி மழை பெய்யும். அது 1 வீக் 2 வீக்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் குளிர்காலம் கண்டினியூவாக இருக்கும். அதே மாதிரி சூடு காலம் கண்டினியூவாக இருக்கும். இப்போ சூடு காலம் இருக்குது, ஏப்ரல் முடிய போகுது. ஆனாலும் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் சவுதி அரேபியாவில் கடுமையாக மழை பெஞ்சிட்டு இருக்குது. 4 வருஷத்துக்கும் நாம் பார்க்காத வித்தியாசமான ஒரு கிளைமேட்டை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு வானம் இருட்டு போயிருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி இந்த மழை கொட்டுற நேரத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பொதுவாக சவுதி அரேபியாவில் நல்ல மழை பெஞ்சுன்னு சொன்னால் ஆலங்கட்டி மழையாக தான் பெய்யும். பாருங்கள் இந்த மொட்டை மாடியில் எந்த அளவுக்கு ஐஸ் கிடக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் மழை பெஞ்சதுக்கப்புறம் நாம் ஷூட் பண்ணது தான் பாருங்கள். எல்லா இடத்துலையும் அந்த ஐஸ் கட்டிகள் குமிஞ்சு கிடக்குது. இது எல்லாமே ஐஸ் கட்டி தான் பாருங்கள். இதெல்லாம் உப்பு மாதிரி இருக்குது. ஆனால் முழுக்க மழை பெஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்க்குற ஐஸ் கட்டியாக பாருங்கள் இந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. நம்ம இந்த மழை பெய்கிற நேரத்தில் வெளியே போயிருந்தேன்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு ஏதாவது நடந்திருக்கும். இந்த இடமே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐஸ் கட்டியால் நிறைஞ்சிருக்குது பாருங்கள். யாரோ ஃப்ரிட்ஜிலிருந்து ஐஸ் கட்டியை ஒதுக்கி வச்ச மாதிரி இருக்குது. ஆனால் இது முழுக்கவுமே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ குமிஞ்சு கிடக்குறேன்னு சொல்லி. இதெல்லாம் கிட்டத்தட்ட லட்டை விட கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஆனாலும் இது நம்ம உடம்பில் பட்டுன்னு சொன்னால் கண்டிப்பாக காயம் வந்திருக்கும். வாகனங்களில் பட்டுருந்துன்னு சொன்னால் கண்டிப்பாக வாகனங்களையும் ஏதாவது டேமேஜ் வந்திருக்கும். பாருங்கள் இன்னும் அந்த மழை பெஞ்சிட்டே இருக்குது. இப்போது சவுதி அரேபியாவுடைய நிலைமை இப்படி தான் இருக்குது. கடுமையாக மழையாக இருக்குது. கவர்மெண்ட்டாலேயும் அறிவிச்சிட்டாங்க இந்த மாதிரி மழை கண்டினியூவாக இருக்கும்னு சொல்லி. அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம நாட்டில் இந்த ஆலங்கட்டி மழை பெய்கிறது காலத்துக்கு ஒருக்க தான். இந்த மாதிரி கண்டினியூலாம் பெய்யாது. இப்போ ஒரு 2 வீக்ஸுக்கு முன்னாடியும் ஆலங்கட்டி மழை பெய்ஞ்சிச்சு சவுதி அரேபியாவில். இப்போ அடுத்த ரெண்டாவது தடவையாக தான் இந்த மாதிரி ஆலங்கட்டி மழை பெஞ்சிருக்குது. பாருங்கள் எல்லா இடத்துலையும் ஐஸ் கட்டியாக குமிஞ்சு கிடக்குது. மொட்டை மாடின்றதுனால நமக்கு இதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. பாதையோரங்களை பார்த்திங்கன்னு சொன்னால் தண்ணியோடைய கரைஞ்சி அதெல்லாம் போயிட்டு மொட்டை மாடின்றதுனால நமக்கு இந்த மாதிரி கிளியராக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது இந்த இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சவுதி அரேபியா மஜ்மா ரியாத்திலிருந்து கொஞ்சம் தூரமாக இருக்கிற இடம். நீங்கள் இருக்கிற இடங்களுடைய நிலைமையை கொஞ்சம் மென்ஷன் பண்ணிட்டு போங்க. பாருங்கள் இந்த ஐஸ் கட்டி நாம் எடுத்து வச்சுருக்கோம் கையில் பாருங்கள் அவ்வளோ பெருசாக இருக்குது. நம்ம ஸ்ரீலங்காவில் பார்த்துருக்கோம் ஆலங்கட்டி மலை. ஆனால் இந்த அளவு பெருசாக பார்த்ததில்லை, சின்னதாக இருக்கும். எப்படி இருந்துச்சு இப்போ பாருங்கள் எவ்வளவு தண்ணியாக ஓடிட்டு இருக்குது பாருங்கள். இது கிட்டத்தட்ட 10-15 நிமிஷம் பெஞ்ச மலையில் வந்த தண்ணி தான் இது இவ்வளவும். இதுவே ஒரு 1 ஹவர் பெஞ்சிருந்துச்சுன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஃப்ளட்டாக இருக்கும்.